சவுத்தில் நம்ம பக்கத்தில் வல்லபா கணபதிங்கிற கணபதி தான் ரொம்ப பிரசித்தமான கணபதி. அந்த வல்லபா கணபதியும் இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு காஞ்சி காமகோடி பரமாச்சாரியால் அவள் ஸ்ருங்கேரி பரமாச்சாரியார் எல்லாருமா சேர்ந்து இந்த விநாயகரை ஆராதனை பண்ணணும், இங்கே வச்சு பண்ணணும். மேலே இருக்கிற வரசித்தி விநாயகரையும் இவரையும் 2 பேருமா சேர்த்து வச்சு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1977 இங்கே முதல் கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம விநாயகரை பிரதிஷ்டை பண்ணினான். விநாயகரை 10 கை உடையவர், தசபுஜம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கை உடையவர். தியான ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்காலோ அதே மாதிரி தசபுஜத்தோட வலது கைனால் அம்பால கட்டி பிடிச்சுண்டு விநாயகர் வீழ்த்துன்னு இருக்கார். இந்த கோவில் ஆரம்பித்த காலத்திலிருந்து கோபூஜையும் கணபதி ஹோமமும் விடாமல் பண்ணணும் அப்படின்னு மகாபெரிவாவுடைய சங்கல்பம். அதே மாதிரி இன்னிய வரைக்கும் 48 வருஷங்களாச்சு. இந்த 48 வருஷமும் ஒரு நாள் கூட தவறாதக்கு கோபூஜை அப்புறம் கணபதி ஹோமம் 2ம் இந்த கோவிலில் நடந்துருக்கு. கோவிலில் ரொம்ப விசேஷமாக மேற்கு நோக்கி உட்கார்ந்துருக்கார் நம்ம பிள்ளையார். மேற்க பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர். ஒரே கர்ப்ப கிரகத்துக்குள்ள விநாயகரும் ஆஞ்சநேயரும் உள்ளக்கூடிய ஒரே கர்ப்ப கிரகம் இங்கே தான் இருக்குது. இந்த சுவாமிக்கு விசா விநாயகர்னு பேர் வச்சிருக்கா. என்ன காரணம்னாக்கா, விசா கிடைக்காதவாளுக்கு இங்கே வந்து சுவாமிக்கு ஒரு வெள்ளைக்கட்டியும் தேங்காயும் வச்சு பூஜை பண்ணினால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிடைக்காத விசாவாக இருந்தால் கூட உடனே கிடச்சிடும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய ஐதீகம். கல்யாணமாகாதவாள் கல்யாணமாகணும், குழந்தை பாக்கியம் உள்ளவாள் குழந்தை பாக்கியம், வீடு வாசல் வாங்கணுங்கிறவாளுக்கு வீடு வாசல், எந்த விதமான பிரார்த்தனையாக இருந்தாலும் நல்லபடியாக ஆரம்பிக்கணும், எந்த விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்கணும். நமஸ்காரம். வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா அகஜானன பத்மார்க்கம் கஜானனமஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மஹே. வரசித்திவல்லப மகாகணபதயே நமஹ. நமஸ்காரம். சென்னை மாநகரில் வசந்த நகரம் என்று அழைக்கப்படும் பெசன்ட் நகர் ஸ்ரீ வரசித்தி வல்லப மகாகணபதி தேவாலயம். நமது ஆலயத்தில் வழக்கம்போல் நடக்கவிருக்கின்ற ஸ்ரீ வரசித்தி விநாயகர் விநாயக சதுர்த்தி மகோத்சவம். முதல்ல இந்த விநாயகர் சென்னையில் பெசன்ட் நகரில் அமைந்திருக்கு. இந்த விநாயகருடைய ஸ்தல புராணம் என்னன்னாக்கா, வரசித்தி விநாயகர் 2 விநாயகர் உண்டு இங்கே. ஒன்று வரசித்தி விநாயகர் மேலே இருக்கார், இன்னொன்று வல்லப விநாயகர்னு பெரிய விநாயகர் கீழே இருக்கார். இந்த வரசித்தி விநாயகர் மேலே இருக்கிறவக்கூடியது தான் 1966 இங்கே பக்கத்தில் சென்ட் ஜான் ஸ்கூல்னு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருந்தார். பெரியவாலாம் அனுஷ்டானம் பண்ணியிருந்தா. அங்கேருந்து அந்த விநாயகரை பிரதிஷ்டைக்காக இங்கே கொண்டு வந்தால் ஸ்ரீ சமயபுரம் மகாகாளியாக்குடி ராமநாத சுவாமிகள் அப்படிங்கிற சுவாமிகள் அவருடைய முயற்சியினால் ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த கோவிலை இந்த இடத்துல ஸ்தாபித்தா. அப்படி ஸ்தாபிக்கும்போது வல்லபா கணபதி அப்படின்ட்டு நார்த்தெல்லாம் பார்த்தேன்னா சித்தி புத்தி கணபதி அப்படின்னு இருக்கா நார்த்தில். சவுத்தில் நம்ம பக்கத்தில் வல்லபா கணபதிங்கிற கணபதி தான் ரொம்ப பிரசித்தமான கணபதி. அந்த வல்லபா கணபதியும் இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு காஞ்சி காமகோடி பரமாச்சாரியால் அவள் ஸ்ருங்கேரி பரமாச்சாரியார் எல்லாருமா சேர்ந்து இந்த விநாயகரை ஆராதனை பண்ணணும், இங்கே வச்சு பண்ணணும். மேலே இருக்கிற வரசித்தி விநாயகரையும் இவரையும் 2 பேருமா சேர்த்து வச்சு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1977 இங்கே முதல் கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம விநாயகரை பிரதிஷ்டை பண்ணினான். என்ன ஒரு விசேஷம்னாக்கா, விநாயகர் வல்லபா கணபதியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சுவாமிக்கும் யந்திரம்னு வைப்பா. பிள்ளையாருக்கு கீழே அந்தந்த சுவாமிக்கு அந்தந்த யந்திரம்னு வைப்பா. இந்த யந்திரத்தை ஸ்ருங்கேரி பரமாச்சாரியாலும் நமது ஜகத்குரு ஸ்ரீ சாரதா பீட சுவாமிகளும் காஞ்சி காமகோடி பீட 2 பேருமா வந்து அந்த பிரதிபிம்பத்தை பூஜை பண்ணி அவா கையால் பிரதிஷ்டை பண்ணது ரொம்ப விசேஷமானது. காஞ்சி மகாபெரியவா அவளும் பிரதிஷ்டை பண்ணி, ஸ்ருங்கேரி சுவாமிகளும் பிரதிஷ்டை பண்ணி 2 பேருமா சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண கோவில் இந்த கோவில். மேலே இருக்கிறவர் வரசித்தி விநாயகர் பெருமாள் அப்படின்னு பேர் அவருக்கு. 4 கை உடையவர். கீழே உள்ளவர்
வல்லபா கணபதி அப்படின்னு பேர். எப்படி தியான ஸ்லோகத்தில் சுவாமியை வந்து ஆராதனை பண்ணியிருக்காலோ அதே மாதிரி அந்த தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. விநாயகரை 10 கை உடையவர், தசபுஜம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கை உடையவர். பீஜாபூர கதேஷ்பு கார்மகருஜா சக்ராப்ல பாஷோத்பலா விரீஷ்யக்ரஸ்வருஷான ரத்னகலஷத் புரோத்யத் கராம்போருஹா தேயோ வல்லபயா ச பத்மகரயா சிருஷ்டத் பலத்பூஷயா விஸ்வோத்பக்தி விபக்தி சம்ஸ்திதிகரா விக்னேஷ்ட இஷ்டார்த்ததா அப்படின்னு தியான ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்காலோ அதே மாதிரி தசபுஜத்தோட வலது கைனால் அம்பாலை கட்டி பிடிச்சுண்டு விநாயகர் வீழ்த்துருக்கார். இந்த கோவிலில் சுக்ல சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி ரெண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு வரசித்தி விநாயகர் மேலே இருக்கிற விநாயகர் உற்சவர் இருக்கார். அந்த உற்சவர் பிராகார உற்சவம் பண்ணுவார். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு வல்லபா கணபதினு உற்சவர் இருக்கார். 2 சதுர்த்திக்கும் ஒவ்வொரு கணபதி. சுக்ல சதுர்த்திக்கு வரசித்தி விநாயகரும், கிருஷ்ணபக்ஷ சதுர்த்திக்கு வல்லபா கணபதியுமா. வல்லபா கணபதி தேரில் பிராகார உற்சவம் பண்ணுவார். அந்த மாதிரி 2 சதுர்த்தியுமா கொண்டாடப்படுறது. அதே மாதிரி ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் 10 நாள் உற்சவமாக கொடியேற்றத்துடன் தொடர்ந்து 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதே போல் இந்த வருஷமும் 22ஆம் தேதி அன்னைக்கு 22/8/2025 கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலம்பர 4:45 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், பிள்ளையாருக்கு விஸ்வரூப தரிசனம் பண்ணி 5:30 மணிக்கு விசேஷமாக கோபூஜை, நித்தியப்படி கோபூஜை உண்டு இந்த கோவிலில். நித்தியப்படி கணபதி ஹோமமும் உண்டு இந்த கோவிலில். இந்த கோவில் ஆரம்பித்த காலத்திலிருந்து கோபூஜையும் கணபதி ஹோமமும் விடாமல் பண்ணணும் அப்படின்னு மகாபெரிவாவுடைய சங்கல்பம். அதே மாதிரி இன்னைய வரைக்கும் 48 வருஷங்களாச்சு. இந்த 48 வருஷமும் ஒரு நாள் கூட தவறாதக்கு கோபூஜை அப்புறம் கணபதி ஹோமம் ரெண்டும் இந்த கோவிலில் நடந்துருக்கு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விசேஷமான கோபூஜை சுவாமிக்கு நடக்கும். கோபூஜம் போது தான் சங்கல்பம், அபிஷேகம் கொடுத்துக்கிடவா டோனர் எல்லாருக்குமா பொதுமக்கள் எல்லாருக்கும் காலம்பரை கோபூஜை பண்ணும்போது எல்லாருடைய பேர் நட்சத்திரம் கேட்டு சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமிக்கு காலம்பரை 6:30 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். 6:30 மணிலேருந்து 7:45 மணி வரைக்கும் விசேஷ அபிஷேகம், 11 திரவியங்கள் கொண்ட அபிஷேகம், விசேஷ அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகம் முடிஞ்சவுடன் சுவாமிக்கு அலங்காரம். பிரத்யட்சமாக சுவாமியை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னாக்கா பிரம்மாண்ட அகண்ட அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு பிரம்மாண்ட அலங்காரம். தங்கத்தினால் செஞ்சக்கூடிய கவச்சங்கள், விபூதி பட்டைகள், தங்க ஆபரணங்கள்லாம் சாத்தி விநாயகருக்கு தீபாராதனை 7:45லேருந்து 8:15 பிரம்மாண்டமான தீபாராதனை நடக்கும். தீபாராதனை முடிஞ்ச உடனே அன்னைக்கு முழுக்க எத்தனை பேர் வராரோ பக்தாளுக்கு அத்தனை பேருக்கும் அன்னதானம் பிரசாதமாக கோவிலில் கொடுக்குறா. அதையும் பார்த்துண்டு மத்தியானம் உச்சிக்கால பூஜை முடிஞ்ச உடனே சாயந்தரம் சுவாமி 6:30 மணிக்கு சாயரக்ஷ தீபாராதனை முடிஞ்சவுடன் தங்கத்தேரில் 4 பிரதான வீதிகளில் சுவாமி பிரதட்சணம் பண்ண இருக்கார். சுவாமி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த உடனே இங்கே விசேஷமான பூஜைகள் நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி மகோத்சவம் இதுதான். காலம்பரையிலேருந்து சாயந்தரம் ராத்திரி 11 மணி வரைக்கும் நடக்கும். பொதுமக்கள் எப்போ வந்தாலும் சுவாமியை சேவிக்கலாம். மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் நடை சாத்தியிருக்கும். 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் மத்தியானம் சாத்தியிருக்கும். மற்ற ஃபுல் நேரமும் அன்றைக்கி விநாயகரை சேவிக்கலாம். ரொம்ப விசேஷமாக அலங்காரம், வாத்திய கோஷங்கள் முழங்க சுவாமிக்கு விசேஷமான பூஜைகள் அன்று நடைபெற உள்ளது. அதே மாதிரி இந்த கோவிலில் நவராத்திரி விசேஷம், ராமநவமி விசேஷம், மார்கழி மாத தனுர்மாத பூஜை அப்படிங்கிற தனுர்மாச பூஜை 1 மாதம் சிறுமியைகள்லாம் இங்கே வந்து திரும்பாவை பாடி சுவாமிக்கு 1 மாதமும் காலம்பரை 4:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறந்து 4:30 மணிக்கெலாம் சுவாமிக்கு பெருமாளுக்கு தீபாராதனை அபிஷேகம்லாம் வெகு விமர்சையாக நடைபெறும். மார்கழி மாதம் 30 நாளும் சிறுமியர்கள்லாம் இங்கே வந்திருந்து திருப்பாவை பாடி திருவம்பாவை பாடி சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஆராதனை பண்ணுவாள். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் காலம்பரை 4:30 மணிக்கு திருவீதி உலா உண்டு. அதே மாதிரி ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிவனுக்கு விசேஷமான அபிஷேக அலங்காரம் பண்ணி ஆருத்ரா தரிசனமும் இந்த கோயிலில் உண்டு. நவராத்திரிக்கு அதே மாதிரி 10 நாளைக்கு சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் பண்ணி லலிதா சஹஸ்ரநாம லக்ஷார்ச்சனை உண்டு. அம்பாளுக்கு 10 நான்கும் 10 விதமான அலங்காரங்கள் பண்ணி அம்பாளுக்கு தினம் சாயந்தரம் லக்ஷார்ச்சனை உண்டு. சுமங்கலி எல்லாம் உட்கார்ந்துட்டு தினம் லக்ஷார்ச்சனை சாயந்தரம் 6 மணிலேருந்து 8-8:30 மணி வரைக்கும் லக்ஷார்ச்சனை பண்ணுவாள். அதே மாதிரி நவராத்திரி முடிஞ்சதுனாக்கா உடனே
ராமநவமி உற்சவம். ராமநவமி உற்சவத்தன்னைக்கு பஞ்சாங்க படனம் எல்லாம் உண்டு. ஸ்ரீராமருக்கு 1008 ஆவர்த்தி ஸ்ரீராம சடாட்சரி ஹோமம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஸ்ரீ எம்பெருமான் ராமருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக மேற்கு நோக்கி உட்கார்ந்துருக்கார் நம்ம பிள்ளையார். மேற்க பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர். ஒரே கர்ப்ப கிரகத்துக்குள்ள விநாயகரும் ஆஞ்சநேயரும் உள்ள கூடிய ஒரே கர்ப்ப கிரகம் இங்கே தான் இருக்குது. ஆத்யந்த பிரபு அப்படின்னு சொல்லுவா. ஆதி என்றால் விநாயகர், அந்தம் என்றால் ஆஞ்சநேயர். ஒரே கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஆதியும் அந்தமாக விநாயகரும் ஆஞ்சநேயரும் வீழ்த்திருக்கிற ஒரே கோவில் இந்த கோவில் தான். அது மட்டும் இல்லாதக்கு இங்கே மக்களாக அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கா. ஸ்ரீ விசா விநாயகர் அப்படின்னு இந்த சுவாமிக்கு விசா விநாயகர்னு பேர் வச்சுருக்கா. என்ன காரணம்னாக்கா, விசா கிடைக்காதவாளுக்கு இங்கே வந்து சுவாமிக்கு ஒரு வெள்ளைக்கட்டியும் தேங்காயும் வச்சு பூஜை பண்ணினால், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுவாமிக்கு வெள்ளைக்கட்டையும் தேங்காயும் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தால் கிடைக்காத விசாவாக இருந்தால் கூட உடனே கிடச்சிடும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய ஐதீகம். அதனால் மக்களாலேயே இந்த கோவிலுக்கு இந்த சுவாமிக்கு விசா விநாயகர்னு பேர் வச்சுருக்கா. அதனால் யார் யாருக்கு என்னென்ன மனசில் பிரார்த்தனை இருக்கோ, கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணம், நன்னா படிக்கணுங்கிற சிஷ்யாளுக்கு படிக்கணும், கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணமாகணும், குழந்தை பாக்கியம் உள்ளவாளுக்கு குழந்தை பாக்கியம், வீடு வாசல் வாங்கணுங்கிறவாளுக்கு வீடு வாசல், எந்த விதமான பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணம்னாக்கா நல்லபடியாக ஆரம்பிக்கணும், எந்த விக்னமும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்கணும். இது ரெண்டும் தான் இருக்கணும். நடுவில் 1008 பிரச்சனை வந்தாலும் அதை எப்படியா சமாளிச்சிடுவோம். ஆரம்பிக்கும்போது எந்த விக்னமும் இல்லாமல் தடை இல்லாமல் நல்லபடியாக ஆரம்பிக்கணும். அதே மாதிரி முடிக்கும்போது மங்களகரமாக முடிக்கணும். நல்லபடியாக முடிஞ்சது, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு முடிக்கணும். ஆதியும் அந்தமும் நன்னா இருந்தாக்கா எல்லாமே நல்லா இருக்குங்கிறத ஐதீகம். அது மாதிரி இந்த ஆதியும் அந்தமும் சேர்ந்திருக்கக்கூடிய விநாயகரும் ஆஞ்சநேயரும் உடைய ஆசீர்வாதத்துடன் உலகத்தில் உள்ள எல்லா பக்தாளுக்கும் அநேக க்ஷேமமும் சௌக்கியங்களும் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ வரசித்தி வல்லப மகா கணபதயே நமஹா.